ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஸ்டாக் அப்டேட் வீடியோ போட போகிறோம். அதாவது வீக்கெண்டோட அவைலபிள் ஸ்டாக் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 99% ப்ரீ ஓன்டு. எப்பயுமே நம்ம 99% சீல்டு அண்ட் சீல்டு கட் ஆக்டிவேட் போடுவோம். இப்போ ப்ரீ ஓன்டு 99% ப்ரீ ஓன்டு தான், 1% மட்டும் தான் நியூ பார்க்க போகிறோம், சீல்டு கட் ஆக்டிவேட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம கிட்ட ப்ரீ ஓன்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 8+, 8500 நம்ம கிட்ட அதிகபட்சமாக யூஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 70,000 ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. அதாவது ப்ரீ ஓன்ல சொல்றேன். 8500 ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட 70,000 ரூபா வரைக்கும் ப்ரீ ஓன் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் ஐபோன்ல எல்லா மாடலுமே கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸ் சீரியஸ் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா அந்த 8500 சொன்னேன்னு பார்த்தீங்களா, அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா iPhone 8+ 64GB. கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. எந்தவித சர்வீஸும் போல. அதாவது நோட் பண்ணிக்கோங்க, சர்வீஸ் போகாத ஃபோனு iPhone 8+ 64GB. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 78 சம்திங் 79 இருக்கும். மித்தபடி எந்த இஷ்யூ இல்லை. நிறைய பேர் ஐஃபோன் யூஸ் பண்ண கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக சூட் ஆகும். ஏன்னா பேட்டரி எம்ஏஹெச் கூட, டிஸ்பிளேவும் பெருசு, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்துடும், டியூவல் கேமராவும் வந்துடும். இதில் ஒயர்லெஸ் ஃபெசிலிட்டி வரைக்கும் இருக்குது இதில். ஓகேங்களா? அதனால 8500 இது ஒர்த்தான ஃபோன். வீட்டில் வயசானவங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். யூடியூப் பாரு, அதாவது இதில் அப்டேட் மட்டும் வராது, ஜிபே ஃபோன்பே ஒர்க் ஆகாது. மற்றபடி இதில் உங்களுக்கு உங்களுக்கு யூடியூப் ஒர்க் ஆகும், வாட்ஸ்அப் ஒர்க் ஆகும், ஃபோன், அதாவது வாட்ஸ்அப்பு நெக்ஸ்ட் சர்ஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 8500 இது தரமான ஃபோனு, சர்வீஸ் பண்ணாத ஃபோன், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 8500. அதுக்கப்புறம் நான் இந்த ஐஃபோன் X16 ப்ரோவாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருந்தது சேலாகவும் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீனுக்காக வாங்கணும்னு நினைப்பாங்க, சீன் போடுறதுக்காக. அவங்களுக்கு இது சூட்டபிளான ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா 16 ப்ரோ மாதிரியே இருக்குது ஐஃபோன் X. இதில் பேட்டரி ஹெல்த் 100, டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கிடையாது, மாற்றிருக்கு. ஆனால் பார்க்க புதுசாக இருக்குமே. கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் லைக் 16 ப்ரோ மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் 18,000 தரேன். யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள், அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா iPhone SE 2020. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் கண்டிஷன் ஃபோனு, பார்த்துக்கோங்க. நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் மட்டும் இதில் 79, 64GB. ப்ரைஸ் உங்களுக்கு 8,500 வரும். ஓகேங்களா? இதில் ஒயர்லெஸ் இருக்குது, டியூவல் சிம், அதாவது ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு சிம் போட்டுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு iOS 26 அப்டேட் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iOS 26 அப்டேட் வந்துடும். இது ஆக்சுவலி இதில் இருக்கிறது iOS 26 தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், iOS 26.1 இதோட அப்டேட். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 8,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் XS அவைலபிளாக இருக்குது. இந்த XS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18.7.1 இதுக்கு அப்டேட் ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கு கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே சப்போர்ட் ஆகும். பட் ஆனால் ஆப்பிளோட 26 அப்டேட் இதுக்கு கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். டிஸ்பிளே அண்ட் பேட்டரி ரெண்டுமே சேஞ்ச் பண்ணியிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனா தான் போட்டிருக்கு, ஒரிஜினல் போடல, சைனா டிஸ்பிளே தான் போட்டிருக்கேன். அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 வரும். 64GB. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ஸ்கின்லாம் ஒட்டி நீட் அண்ட் க்ளீனாக தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது iPhone 11 லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த iPhone 11 பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாற்றிருக்கு. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த பேட்டரி ஹெல்த் மட்டும் இதில் 77 78 இருக்குது. பேட்டரி ஹெல்த் சர்வீஸு காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வரும். இதிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 64GB எந்தவித சர்வீஸும் பண்ணாமல் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட ஒரு ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, சின்ன சின்ன பவுச் மார்க்கு அது மட்டும் தான் இருக்குது. மிச்சபடி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 76. ப்ரைஸ் 13,000 வரும் iPhone 11. நம்மகிட்ட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ரேட்டு. ஓகேங்களா? நான் 12 10,000 கொடுத்துருக்கேன். அது மாதிரி நம்மள்கிட்ட குப்பை ஸ்டாக் மேக்ஸிமம் வராது. இந்த ஓட்ட சில ரெடி பண்ணி போடுறது, அதெல்லாம் நானே உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுவேன். இதில் இந்த ஃபால்ட் இருக்குது, இதில் இந்த ஃபால்ட் இருக்குது, இதில் ஃபால்ட் வராது, இதில் ஃபால்ட் வரும். அந்த மாதிரி நான் கேட்டகரைஸ் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஃபால்ட் வர ஃபோனாக தூக்கி ஓரமாக அடிக்கிடுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே அவ்வளோ ஃபோன் இருக்கும், அதெல்லாம் ஃபால்ட் வர ஃபோனு. அதனால் அவங்க ஒதுக்கிடுவேன் மேக்ஸிமம். அதை நான் ஸ்பேர் ஆக்கிடுவேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் நான் கொடுக்குற எல்லா ஃபோனுமே 3 months வாரண்ட்டி தான் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஆகணும். அதுக்காகவே நான் 3 months, ஈவன் டிஸ்பிளே மாற்றின ஃபோனு கூட நான் வாரண்ட்டி கொடுப்பேன். ஓகேங்களா? 3 months எதனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக போகணும் நம்மள்ட்ட ஸ்டாக் வாங்குவோம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஆக்சுவலி இது ஒரு ஸ்மால் இன்கம் தான் இந்த பிஸ்னஸில். எனக்கு ஆக்சுவலி நான் ஹோல்சேல் பண்ணுறேன். அதில் எனக்கு இன்கம் அதில் கொஞ்சம் அதிகம். இதில் எனக்கு சும்மா ஒரு ஃபோனுக்கு 500 1000 ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்பலாம் மார்ஜின் இதை வைக்க முடியாது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் யூடியூப் தெரியுது, எல்லாருக்கும் கடைக்காரங்களும் தெரியுது, எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப், யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க. அதனால் மார்ஜின் நம்ம அதிகமாக வைக்க முடியாது. லோ மார்ஜினில் வச்சா நம்ம சேல் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் நான் இது ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்கம்காக பண்ணுறேன். ஓகேங்களா? அதை சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 11லேயே
நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த கலர் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5-6 ஃபோன் தான் வித்திருப்புன்னு வச்சுக்கோங்க. இந்த கலரில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம கிட்ட ஒரே ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, கண்டிஷன் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது 128 GB வேரியண்ட்டு. ஓகேங்களா? இதோட காஸ்ட் வந்து 14,000 வரும். இந்த க்ரீன் 64 GB காஸ்ட் வந்து 13,000 வரும். இந்த காஸ்ட் வந்து 14,000. பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 78 இருக்குது. டிவைஸ் மட்டும்தான் இருக்குது அவைலபிளாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 12. ஆக்சுவலி வந்து ஐஃபோன் 12 வந்து இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வெறும் 7 டைம் யூஸ்டு மொபைல்னு சொல்லி நிறையா வாட்டி போட்டிருக்கோம். கண்டிஷன் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து இது ரீஃபர்பிஷ்டு, ரெனியூடு, இந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ண, பேட்டரி பூஸ்ட் பண்ண ஃபோன் கிடையாது. 101% ஜென்யூன் ஸ்டாக்கு. அதனால தான் இந்த ஃபோனோட ஒன்றும் இந்த ரேட்டு கம்மி பண்ணாமல் 28லேயே வச்சிருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கேயும் கிடச்சிடாது. ஓகேங்களா? 128 GB. இது பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபர்பிஷ்லாம் வந்து இந்த பாக்ஸ்லாம் வராது. ஒரிஜினல் பாக்ஸ், இது ஒரிஜினல் IME பாக்ஸு. அதனால இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 28,000 வரும். 28,000. இந்த ஃபோன் 120 GB, பேட்டரி ஹெல்த் 100. ஓகேங்களா? 100% இந்த ஃபோனுக்கு நான் 6 மந்த் வாரண்டி தரேன். ஓகேங்களா? இந்த ஃபோனோட காஸ்ட் 28,000 வரும். அடுத்தது வந்து 12 சீரியஸில் நம்மக்கிட்ட ஐஃபோன் 12 Pro 512 GB இருக்குது. இந்த 512 GB பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே, ஒரிஜினல் பேட்டரி, சேஞ்சு பை மீ. என்னால் நான் தான் மாற்றினேன். இதுக்கு 12 ப்ரோக்கு 512 GB ஒரிஜினல் டிஸ்பிளே மாற்றிருக்கேன், ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டிருந்தேன், அது சோல்ட் ஆயிடுச்சு. இது இன்னொரு ஃபோனு, அதில் வந்து கேமரா ரீப்ளேஸ்டு, ஒரிஜினல் கேமரா ரீப்ளேஸ்டு அந்த ஃபோன், அது சோல்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே அண்ட் பேட்டரி நான் தான் மாற்றினேன். ஓகேங்களா? இந்த பேட்டரிக்கு 6 மந்த் வாரண்டி இருக்குது. ஒரிஜினல் வேறு ஒரு ஃபோன்லேருந்து கழட்டி தான் போட்டேன் டிஸ்பிளே. ஸோ வந்து நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. இந்த ஃபோனோட காஸ்ட் 30,500. நிறைய பேர் வந்து 3 கேமரா வச்ச ஃபோன் கேட்டுட்ருக்கீங்க 5Gயில். இது தாராளமாக 30,500 நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 12 Pro Max. நிறைய பேர் வந்து 12 Pro Max கேட்டிருப்பீங்க. 12 Pro Max ஒரு ஹெவி சைஸில் பெருசு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து வெறும் 28,500. ஓகேங்களா? 28,500. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 81% இருக்குது. இதில் என்னென்னா நான் டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கேன். ஓகேங்களா? நான் டிஸ்பிளே மாற்றினேன். 256 GB வேரியண்ட்டு. டிஸ்பிளே மட்டும் மாற்றிருக்கு. பேக் கிளாஸ் கிராக். ஓகேங்களா? இந்த பேக் கிளாஸ் மாற்றணும்னா ஒரு 2,000 நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா பேக் கிளாஸும் மாற்றி கொடுத்துருவேன். எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது மிச்சதெல்லாம் ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. வெறும் டிஸ்பிளே மட்டும் நான் மாற்றிருக்கேன். 256 GB வேரியண்ட்டு. பார்த்துக்கோங்க. 28,000க்கு தரேன். ஐஃபோன் 12 Pro Max 3 கேமரா. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் உங்களுக்கு SE 2022, அதாவது SE 5Gயில் நம்மக்கிட்ட ஒரு 2 ஃபோன் இருக்குது. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100, ஸ்க்ராச்சஸ் இருக்கும், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்க்ராச்சஸ் இருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 தரலாம். இது வாரண்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆகஸ்ட் மாதம் தான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 22,000 வரும். ஐஃபோன் SE 5G. இது உங்களுக்கு லேட்டஸ்ட் 26 அப்டேட் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100. அதே மாதிரி இந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் தான் முடிஞ்சிச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000 வரும். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவாக இருக்கும். இதோட பேட்டரி ஹெல்த்துமே 100. ஓகேங்களா? 25,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் நம்மக்கிட்ட என்ன மாடல் இருக்குது? லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் டிமாண்டான ப்ராடக்ட் கேட்டு இருந்தீங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோரில் 2 ஸ்டாக் வந்திருக்கு. இந்த 13 mini பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB வேரியண்ட். கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒரே ஒரு டென்ட் இந்த கார்னரில் இருக்குது. ஓகேங்களா? தெரியுதா உங்களுக்கு? பட் ஆனால் 256 GB இதுக்கு முன்னாடி நான் 34,000 ரூபாய்க்குலாம் விற்றுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் 88, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு, எந்த இஷ்யூமே இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் தரப்போகிறது வெறும் உங்களுக்கு 29,000க்கு தரேன். இதிலே வந்து 512 GB ரேரஸ்ட்டு. இந்த ஸ்டோரேஜில் நீங்கள் 512 GB எங்கேயுமே பார்க்க முடியாது. இதோட எம்ஆர்பியும் அவங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா கம்மி. 512 GB வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா யூஸ்டு தான் இது. பட் ஆனால் வந்து இந்த வேரியண்ட் வந்து கிடைக்காதுன்னு சொல்லி தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த கண்டிஷன் பார்த்துக்கோங்க, டென்ட்லாம் இருக்குது. இந்த ஃபோனில் டென்ட் இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டோரேஜ் வந்து சத்தியமாக சொல்கிறேன் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். இது வரைக்கும் நானே 2 ஃபோன் தான் விற்றுருக்கேன் 512 GBயில். அதுவும் இதே கலர் தான் விற்றுருக்கேன், பிளாக் ஒன்று விற்றுருக்கேன். ஓகேங்களா? 80% பேட்டரி ஹெல்த் இருக்குது. இது இந்த கண்டிஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெறும் 32,000 ரூபாய்க்கு தரேன். இன்கேஸ் எனக்கு பேட்டரி மாற்றி ஒரிஜினல் பேட்டரி மாற்றி விடுங்கன்னா எக்ஸ்ட்ரா 3,000 வரும். டோட்டலாக 35,000க்கு வந்து பேட்டரி ஹெல்த் 100ஓட ஃபுல் பாக்ஸ் கிட்டோட 13 mini 512 GB அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த செக்மெண்ட்டு டெய்லி நமக்கு என்கொயரி வர ஒரே மாடல் ஐஃபோன் 13. ஓகேங்களா? அந்த ஐஃபோன் 13ல் இன்றைக்கி நம்மக்கிட்ட
காட்டுறேன் பாருங்க, ஷாக் ஆவீங்க. எவ்வளோ ஃபோன்ஸ், எக்கச்சக்கமான ஃபோன் வச்சுருக்கேன். எத்தனை ஃபோன் எண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கலர்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று 2 ஒன்று இருக்குது உள்ளே எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்க எத்தனை பீஸ், 13ல் எக்கச்சக்கமான பீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்துக்கோங்க. ஒன்றும் நிறையா இருக்குது. ஒன்றும் இங்கெல்லாம் இருக்குது 13. ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட எத்தனை பீஸ் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 10 பீஸ் கிட்ட ஐஃபோன் 13லேயே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ரெடி ஸ்டாக்காக. ஓகேங்களா, எல்லாத்தையும் எடுத்து குமிச்சாச்சு மொத்தமாக. ஓகேங்க, ஒரே நிமிஷம் ஒன்று ஒன்றா எடுத்து உங்களுக்கு டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐஃபோன் 13ல் வந்து லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்குறீங்களா. ஆக்சுவலி இந்த 13 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 128 GB வேரியண்ட்டு. இந்த 13ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 19,000 ரூபா தான். இதில் வந்து எந்த வித சர்வீஸும் போல் பார்த்தீங்கன்னா 19,000 எந்த வித சர்வீஸும் போல். ஒரிஜினாலிட்டி கண்டிஷன் கூட பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த் கூட 85. ஆனால் இந்த 13ல் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு பிங்க் லைன் வருது, அப்டேட் இஷ்யூ அது. ஆனால் அது அப்டேட் இஷ்யூனால தான் உங்கள்ட்ட சொல்லியே கொடுத்துறேன். 19,000 வரும். ஒரே ஒரு சின்ன லைன், அது விசிபிளாக கூட தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 19,000 வரும். ஐஃபோன் 13 128 பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 85 இருக்குது. கண்டிஷன் பக்காவாக இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 19,000. ஆனால் நான் சொல்லி தான் கொடுக்குறேன். சம்டைம்ஸ் வந்து அங்கே இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் லைன் வரும். அது வந்து டெம்பர் கூட நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டா அந்த லைன் கூட மறைஞ்சிரும். ஓகேங்களா, இது ஒரு ஃபோனு. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோன் ஒன்று வச்சுருந்தேனே, சாரி. இது பார்த்தீங்கன்னா வந்து 21,000 வரும் இந்த ஃபோனு. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சைனா, அதாவது டூப்ளிகேட், ரொம்ப டூப்ளிகேட் கிடையாது, மீடியமான இதில் பேட்டரி டிஸ்பிளே ரெண்டுமே மாற்றிருக்கேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%. பட் ஆனால் சைனா பேட்டரி தான். டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா சைனா டிஸ்பிளே, ஒரிஜினல் கிடையாது. இந்த ஃபோனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 21,000, 128 GB. சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து 21,000. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது ஃபோனு. இதுக்கும் 3 months நம்ம ஷாப் சைட்லேருந்து வாரண்டி வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை விட அடுத்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்கா. அப்புறம் வந்து டிஸ்பிளேவும் இதில் வந்து நல்ல குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்பிளே வந்து ஒரு 7,500 6,500 ஒர்த் இருக்க டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. பிராண்ட் வந்து GXன்னு சொல்லுவாங்க, நிறையா பேர் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் பேட்டரி மாற்றிருக்கு. தென் வந்து டிஸ்பிளே வந்து அந்த GXன்னு சொல்கிறேன். இதை விட அடுத்த குவாலிட்டி, அந்த 21,000 சொன்னாங்க, அதை விட அடுத்த குவாலிட்டி டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இதோட ப்ரைஸ் வந்து 21,000 வரும். பேட்டரி ஹெல்த் வந்து அந்த அன்னோன் பார்ட்லாம் காட்டாது, அன்வெரிஃபைடுன்னு காட்டாது, உங்களுக்கு வந்து 100னே காட்டும், எந்த எரர் மெசேஜும் காட்டாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸும் பண்ணல. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் இருக்குது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. சர்வீஸ் இது வரைக்கும் பண்ணவே இல்லை. பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 79. ப்ரைஸ் வந்து 23,000 ரூபா, ஒரு ரெட் கலரு. இதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 13 வந்து இந்த ஃபோனும் பிராண்ட் நியூவாக இருக்கும். எந்த டென்டோ ஸ்க்ராட்சோ எதுவுமே இருக்காது, பக்காவாக இருக்கும். பேட்டரி ஹெல்த் கூட வந்து 88% இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாம் பக்கா ஒர்க்கிங். 128 GB. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,800, 26,800 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 128 GB வந்து 13 வந்து நிறையா பேர் வந்து ஒரு 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே வாரண்ட்டி பிராண்ட் நியூ கண்டிஷன் பக்கா பீஸ் கேட்டிருந்தீங்க. அது மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 13 128, ஒரு 9 மாதம் யூஸ்டு மொபைல். பேட்டரி ஹெல்த் 92. கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரிஜினல் பில்லோட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, ஒரிஜினல் பில்லு. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தரப்போகிறது வெறும் 29,000 ரூபா, 29,000 தரப்போகிறோம். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு 29,000 தரப்போகிறோம். வேணா வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 13 256, வெறும் 3 மாதம் ஓல்டான ஃபோனு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 தரப்போகிறோம். அதாவது 35,000க்கு ஐஃபோன் 13 வெறும் 3 மாதம் ஓல்டு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%. அதாவது காட்டிடுறேன், இதெல்லாம் லைட் யூஸ்டு, வெறும் ஒரு 20-30 வாட் தான் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிஷன் பார்த்தோம்னா தரமாக இருக்குது. சீல்டு கட் கண்டிஷனு. 35,000 வரும். ஐஃபோன் 13 128 GB. தென் வந்து 13ல் 256 GBயில் நம்மக்கிட்ட ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது. பார்த்துக்கோங்க, ஃபோனோட கண்டிஷனு பிராண்ட் நியூவாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது. பேட்டரி ஹெல்த் 85% இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,500 அதே 13ல் நம்மக்கிட்ட லோ பட்ஜெட்டில் கேட்பீங்க நிறையா பேர், உங்களுக்காக ஒன்று கொண்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் டிஸ்பிளே க்ரீன் ஆயிடுது. இதுக்கு ஆக்சுவலி நான் வந்து டிஸ்பிளே ஒன்றும் மாற்றாமல் இப்போ நல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து டிஸ்பிளேவே க்ரீன் ஆகிடும். அதனால் வந்து இது வந்து நான் இந்த கண்டிஷனில் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. நான் டிஸ்பிளே வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஃபோனுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிஸ்பிளே மாற்றி தந்துடுறேன். 23,000 வரும். 23,000 வரும். உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி தரதோடு சேர்த்து தான். இது வந்து இந்த கண்டிஷனை நான் தரமாட்டேன், ஏன்னா கண்டிப்பாக பச்சையாகிடும்.
அதனால் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா நீங்கள் வந்து கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. கண்டிஷன் கூட நீட்டாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. உங்களுக்கு 23,000 வரும். 256 பேட்டரி ஹெல்த் வந்து 85 தான் இருக்குது. 81 to 85 இருக்குது. ப்ரைஸ் வந்து 23,000 இன்க்ளூடிங் நியூ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தரதோட சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து 13 செக்மெண்ட்டில் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா இது ஒன்னொரு பீஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா வந்து 86 இருக்குது. இதில் வந்து கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ்டு 35,500 128 GB கிளாஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு உள்ள அன்னோன் பார்ட்லாம் வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்டுன்னு காட்டும், உள்ளே வந்து யூஸ்டுன்னு காட்டும். டிஸ்பிளே மட்டும் மேலே உள்ள கண்ணாடி மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளே மாற்றி ஒரு ஃபோன் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் தான் இது. ஆக்சுவலி வேறு ஒரு 13 ப்ரோலேருந்து இந்த 512லேருந்து டிஸ்பிளேவை கழட்டி நான் இந்த ஃபோனில் போட்டேன். அதனால் இதோட காஸ்ட் 35,500 ஆயிடுச்சு. இப்போ இது பக்கா கண்டிஷன். ஓகேங்களா? அதான் இந்த ஃபோன்லேருந்து தான் அந்த டிஸ்பிளே மாற்றினேன். தெரியுதா? இந்த 512 GB போட்டிருப்பேன் பாருங்க, ரொம்ப நாளாக கேமரா கிளாஸ் ரீப்ளேஸ்டுன்னு, அதுதான் அது. அந்த டிஸ்பிளே தான் அதில் கழட்டி போட்டேன். இப்போ வந்து அந்த ஃபோன் பக்காவாகிடுச்சு, எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ இந்த ஃபோன் தான் வந்து கேமராவில் வந்து கிளாஸ் மாற்றிருக்கேன். தென் வந்து டிஸ்பிளேவும் வந்து டூப்ளிகேட் போட்டிருக்கேன். ஸோ வந்து இதோட ப்ரைஸ் வந்து நம்ம இப்போ வந்து 39,000லேருந்து 35,000 ஆக்கிட்டோம். 512 GB ஃபிசிக்கல் டியூவல் சிம் இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. வேணா வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே மட்டும் சைனா தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? மற்றபடி பேட்டரிலாம் 88 எல்லாம் ஒரிஜினல் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ்ஸு ஒரு 31,000 பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கோம். 14 ப்ளஸ் பேட்டரி ஹெல்த் 78. கண்டிஷன் பார்த்துக்குவோம், நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பாக்ஸோடு அவைலபிளாக இருக்குது. 31,000 ஐஃபோன் 14 ப்ளஸ் 128 GB. ஓகேங்களா? பேட்டரி ஹெல்த் மட்டும் 78. இதுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். 3,000 எக்ஸ்ட்ரா வரும். இன்கேஸ் உங்களுக்கு நிறையா மாடல் இப்போ நம்ம பேட்டரி மாற்றி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம இங்கேயே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், கண்ணு முன்னாடியே மாற்றி கொடுத்துருவேன் எல்லா மாடலுக்கும். இப்போ பாருங்கள், இன்றைக்கி கூட ரீசெண்டாக வந்து ஐஃபோன் 12 ப்ரோக்கு ஒரு கஸ்டமர் மாற்றிட்டு போனாங்க. ஓகேங்களா? ஒரிஜினல் பேட்டரி நம்ம மாற்றி கொடுத்தோம். நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா மாடலுக்கும் இருக்கும் பேட்டரி. பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்ருப்போம். இன்கேஸ் இல்லைனா கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோனா 31,000 வரும். ஐஃபோன் 14 ப்ளஸ் 128 GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஃபோன் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,500. பேட்டரி ஹெல்த் 86, 256 GB. கண்டிஷன் பார்த்தவங்க தெளிவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே கிடையாது, பக்கா கண்டிஷனு. இதோட ப்ரைஸ் வந்து 44,500 வரும். அடுத்தது வந்து 15 ப்ளஸ் ஒன்று இருக்குது. இந்த 15 ப்ளஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே பிராண்ட் நியூ, ஜஸ்ட் ஒரு 27 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15 ப்ளஸ் பேட்டரி ஹெல்த் 100. இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது டிமாண்டு தான். ஒன்று யூஸ்டு கிடைக்கும், இல்லை நியூ கிடைக்கும். ரெண்டுத்துக்கும் மிட்டானது இந்த கண்டிஷன் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் வந்து நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மே வரைக்கும், மேவோ ஜூனோ வாரண்டி இருக்குது. நான் ரொம்ப நாளாக இந்த வீடியோ போட்டிருக்கேன், மறந்துட்டேன் இந்த ஃபோனு. ரொம்ப நாளாக வீடியோ போட்டால் அந்த டேட்டாஸ் இது என்ன வாரண்டின்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி மே தான் நினைக்கிறேன், மே வரைக்கும் வாரண்டி இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, 27 சைக்கிள் கவுண்ட் தான். பக்கா கண்டிஷனு. வெறும் 56,500. இது வந்து காஸ்ட்டை விட லாஸ்க்கு தான் கொடுக்குறேன். 56,500 வேணால் கிராப் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸு. இந்த 15 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷன் பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த் 86, ஃபுல் பாக்ஸ் கிட்ட தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 70,000 வரும். இது நம்மக்கிட்டே வாங்கி நம்மக்கிட்டே சேல் பண்ணிட்டு அவங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து சீல்டு ப்ராடக்ட் நான் கொடுத்தேன் வாங்கி, அவங்க என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இது வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து 70,000 வரும். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் 256 GB. பேட்டரி ஹெல்த் வந்து 86 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி என்கொயரி வர அடுத்த மாடல், அதாவது 16. ஓகேங்களா? 16ல் நம்மக்கிட்ட வெரைட்டி ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது, கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இந்த 16 பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டு வித் பாக்ஸ் பில் எல்லாமே இருக்குது. ஒரு 6 மந்த் ஓல்டு. இந்த பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 98 இருக்குது. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, சீல்டு கட் கண்டிஷனில் இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவும் இல்லை. பில்லோடு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? பில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 பில்லு இருக்குது இந்த ஃபோனுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 51,000 வரும். ஐஃபோன் 16. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16ல் 128ல் வெறும் 7 தடவை யூஸ் பண்ண ஃபோனு. காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 55,000 வரும். பார்த்துக்கோங்க, எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. வாரண்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 7 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 வாட்டி தான் ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. 55,000 வரும். சீல்டு கட் கண்டிஷன், சீல்டு கட்டு தான் ஆக்சுவலி. ஓகேங்களா? 5 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 வாட்டி நான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 55,000 வரும். 55,000 வரும். ஐஃபோன் 16 128 GB இது. அப்புறம் நம்மக்கிட்ட 256 GB கூட ஒன்று இருக்குது.
இந்த 256 கூட பார்த்தீங்கன்னா ஒரு 57 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் 2026 வரைக்கும் வாரண்டி இருக்கான எத்தனை நாள் தான் மறந்து போச்சு. இது ஆக்சுவலாக ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே தான் யூஸ்டு ஃபோனு. பார்த்துக்கோங்க, பக்கா கண்டிஷனு, சீல்டு கட் கண்டிஷன், பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வந்து 57 ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா, இது ஒரு 2-2.5 மாதம் தான் யூஸ்டு இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 61,000 வரும். இதுலேயே வந்து ஒரு 24 மந்த்ஸ், அதாவது 24 மந்த்ஸ்ன்ற 24 டேஸ் யூஸ்டு 16 இருக்குது 256. இதோட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து நான் தான் வந்து ஒரு வாட்டி சார்ஜ் போட்டேன், அதனால் வந்து 25 ஆகிடுச்சு. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 25 நாள் ஓல்டு, 25 வாட்டி தான் சார்ஜே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து 62,500. இதில் வந்து அவங்க கேபிள் கூட யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, இதில் அவங்க கேபிள் கூட யூஸ் பண்ணல. 62,500 வரும். iPhone 16 256 GB. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16E, அதாவது 16 Pro Maxக்கு ஈக்குவலான டிவைஸ் வந்து இந்த 16E. இது பார்த்தீங்கன்னா வந்து வித் கேர் ப்ளஸ், அதாவது உங்களுக்கு 1 இயர் + 1 இயர் 2 இயர்ஸ் வாரண்டியோடு இருக்க ஸ்டாக்கு. இது நீங்கள் தூக்கி கூட உடச்சிட்டு ஒரு 8,000 பே பண்ணிங்கன்னா புது ஃபோன் கொடுத்துருவாங்க. இது சைக்கிள் கவுண்டுமே வந்து 130 தான். நான் ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இது வந்து 21 மாதம், அதாவது 21 மந்த்ஸ் இதுக்கு வாரண்டி ரிமைனிங் இருக்குது. 2027 ஜூலை வரைக்கும் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. அப்போ செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டியில் 3 மாதம் தான் ஓல்டாக இருக்குது ஃபோனு. சைக்கிள் கவுண்ட் பார்த்துக்கோங்க. சைக்கிள் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 131 வாரண்டி வந்து ஜூலை 2027 வரைக்கும் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43,000, 43,000 வரும். ஓகேங்களா. iPhone 16E 128 GB, சீல்டு கட் கண்டிஷன் செக் பண்ணிக்கோங்க. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே இருக்காது, பக்காவாக இருக்குது. நிறைய பேர் வந்து iPhone 16E என்று கேட்டிங்க. நம்மக்கிட்ட வந்து 16E சீல்டுலேயும் இருக்குது, சீல்டு கட் ஆக்டிவ்லும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கில் வந்து ஆண்ட்ராய்டில் லோ பட்ஜெட்டில் நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து S21 FE 8 GB RAM 256 GB ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரு. கண்டிஷன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 12,500 வரும். டிவைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. இது வந்து S21 FE. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டு அவைலபிளாக இருக்குது. சாம்சங் Z Fold 6. இந்த 6க்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கவர் மட்டுமே 2,000 ஒர்த்து. 6ஓட கண்டிஷன் பார்த்துக்கோங்க, பக்காவாக இருக்குது. இந்த கவர் மட்டுமே 2,000 3,000 சொன்னாங்க. அதாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 6ல் 12 GB RAM 256 GB. உங்களுக்கு வந்து ஃபோல்டு 6 12 GB RAM 256 GB இன்பில்டு. ஓகேங்களா. கண்டிஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 64,000 வரும், 64,000. இந்த கவர் மட்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருது, இந்த கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,000 3,000 சொன்னாங்க கஸ்டமரு. இந்த பார்த்துக்கோங்க, கண்டிஷன் இதுதான். ஃபோல்டு 6 64,000 வரும். உங்களுக்கு டிவைஸ் அண்ட் கேபிள் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, பாக்ஸ் தரலை. ஓகேங்களா. இது வந்து ஆண்ட்ராய்டு மேக்ஸிமம் எல்லாமே கலெக்ஷன் காட்டிட்டேன். வேறு எதுவும் விட்டுருக்கா ஐஃபோனில்? ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு வரைக்கும் எல்லாமே காமிச்சாச்சு உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம நியூவுக்கு போயிடலாம். அதான் நியூ மீன்ஸ் சீல்டு கட்டு, அதுக்கு சீல்டு அதெல்லாம் போயிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து iPhone 13ல் நம்மக்கிட்ட iPhone 13 128 GB அவைலபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீல்டு பிங்க் கலர் எங்கேயுமே கிடைக்காது. ரெகுலராக வீடியோவில் சொல்கிறது தான், மொக்கப்படாதுன்னு சொல்லாதீங்க. 42,500 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா iPhone 15ல் நம்மக்கிட்ட ஒரு 2 கலர் இருக்குது, பிளாக் அண்டு பிங்க் இருக்குது. 52,000 வரும். ரெண்டுமே வந்து சீல்டு ப்ராடக்ட் தான். ஓகேங்களா. 52,000 வரும். iPhone 15 128. iPhone 16 128 ஸ்டாக் கிடையாது. iPhone 16 256 GBயில் நம்மக்கிட்ட சீல்டும் இருக்குது, சீல்டு கட் ஆக்டிவேட் இருக்குது, சீல்டு கட் நான் ஆக்டிவேட் இருக்குது. சீல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72,000 வரும், அதாவது 72,000 வரும். காம்ப்ளிமெண்ட் வந்து இதுக்கு வந்து நான் அடாப்டரோட சேர்த்து கொடுத்துருவேன். இது ஏன்னா அது காஸ்ட் ஹெவி, ஸோ வந்து இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் வந்து அடாப்டரோட சேர்த்து கொடுத்துட்றேன். iPhone 16 256 பிங்க் அண்ட் ப்ளூ இருக்குது, 72. ஓகேங்களா. இன்கேஸ் அடாப்டர் வேணான்னா உங்களுக்கு 71,000 பண்ணித்தரேன். அதே இது சீல்டு மட்டும் கட்டு நான் ஆக்டிவேட்டட். ஓகேங்களா. சீல் மட்டும் பிரிச்சிருக்கு, நான் ஆக்டிவேட்டட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,000 தரேன், 68,000. இது வந்து நீங்கள் வாங்குறீங்களா, என்னைக்கு என் கடைக்கு வந்து நீங்கள் வாங்கி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறீங்களா அன்னையிலேருந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். இது வந்து ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கொடுப்பாங்களே, அதனால் பாக்ஸ் மட்டும் பிரிச்சிருக்காங்க. பாக்ஸ் பிரிச்சுட்டாங்க, அதனால் வந்து உங்களுக்கு நம்ம 3,000 லெஸ் பண்ணி தரோம். அதாவது 68,000. ஆமாம் 68,000, 3,000 இல்லை, ஆல்மோஸ்ட். ஆமாம் 3,000.
68,000 தரேன். 16 256 GB பார்த்துக்குவோம். ஐஃபோன் 16 256 GB. அடுத்தது வந்து ஐஃபோன் 17 சோல்ட் ஆயிடுச்சு. ஐஃபோன் 16 ப்ரோ இருக்குது, 2 பீஸு, 1,14,000 வரும். ஐஃபோன் 16 ப்ரோ 256 GB சீல்டு, 1,14,000 ஒயிட் டைட்டானியம் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸில் வந்து டெசர்ட் டைட்டானியமும் பிளாக் டைட்டானியம் இருக்குது, 1,20,000 வரும். அடுத்தது 16E இருக்குது. 16E பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128 GB ஒயிட் கலரு, ப்ரைஸ் வந்து 48,000 வரும். 16E 128 GB ஒயிட் கலர் 48,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸில் 256 GB இந்தியன் டிவைஸ் இருக்குது. ஷோரூமில் போனீங்கன்னா 1,50,000 ஒரு 3,000 டிஸ்கவுண்ட் தருவோம். நான் வந்து உங்களுக்கு 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 1,45,000 தரேன். பியூர் சீல்டு, 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்டி வரும். ஓகேங்களா? பியூர் சீல்டு ப்ளூ, அதாவது ப்ளூ டைட்டானியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸில் ப்ரோ 3 நம்மள்கிட்ட 2 ஸ்டாக் இருக்குது. 2 ஸ்டாக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 தான். ஒன்று வந்து வித் கேர் ப்ளஸ் 2 இயர்ஸ் வாரண்டி, ஒன்று வித்தவுட் கேர் ப்ளஸ். 2 இயர்ஸ் வாரண்டி வந்து உங்களுக்கு 26,000 வரும். 1 இயர் வாரண்டி 23,000 வரும். ஏர்பாட்ஸ் ப்ரோ 3 எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் 3,000 டிஃப்ரென்ஸில் தரோம். நீங்கள் கேர் ப்ளஸே தனியாக 3,000 கொடுத்து போகணும். நான் அது இன்க்ளூடிங்கே உங்களுக்கு 26,000 தரேன். அது இன்க்ளூடிங் இல்லாதது 23,000 தரேன். ரெண்டுமே சீல்டு, 1 இயர் வாரண்டி வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டாக்குமே கவர் பண்ணிட்டேன். ஒரு ½ அன் ஹவர் கிட்ட நம்ம வீடியோ எடுத்தாச்சு. மேக்ஸிமம் வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைமே இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து எனக்கு ஹோல்சேலு, அதனால் வந்து இப்போ வந்து ப்ரீ ஒன்று நிறைய இறக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் ரெகுலராக ப்ரீ ஒன்று வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே, அதாவது ஷார்ட்ஸாக போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ போட முடியாதனால உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. நிறையா மாடல் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கு. நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டி கிடையாது, அதை ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணிப்போம். கிரெடிட் கார்டு கூட நான் ஸ்வைப் பண்ணிப்பேன், நீங்கள் தான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம நியூ ஸ்டோர் லொக்கேஷன் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கூகுள்லேயே வந்து நம்ம அல்மொபைல் அப்படின்னு கூட நியூ ஸ்டோர் லொக்கேஷன், அதாவது நம்ம புது கடை இருக்க லொக்கேஷன் வந்துடும். நிறைய பேர் பழைய கடைக்கு போகிறீங்க. புது கடையோட லொக்கேஷன் இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. கூகுள்லேயும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம யூடியூப்லேயும் சரி, எல்லாத்துலேயும் வந்து நியூ அட்ரஸ் தான் கொடுத்துருக்கோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டெய்லியும் இருக்கிற அப்டேட்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இதை தவிர ஆண்ட்ராய்டில் என்ன மாடல் வேணாலும் சொல்லுங்கள், நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம ஆண்ட்ராய்டு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். நம்மகிட்ட விவோ V60, லேட்டஸ்ட்டாக இருக்க விவோ V200, Y200, X200 FE, X200 Pro, அது மாதிரி நிறையா மாடல், நம்ம எக்கச்சக்கமான மாடல் வந்து ஷோரூமில் அவைலபிளாக இருக்க எல்லா ஸ்டாக்குமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கூகுள் பிக்சல் மட்டும் வந்து நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது. எதனாலனா அது ஷோரூமில் இல்லாதனால நம்மக்கிட்ட வரல. ஷோரூமில் இருக்க லேட்டஸ்ட் எல்லா மாடலுமே வரும். நம்மக்கிட்ட S25 அல்ட்ரா வரைக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு S25 அல்ட்ரா வந்துச்சு, 17 வந்துச்சு, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 16 வரைக்கும் ஆக்சுவலி ஆக்டிவேட் பீஸ் எல்லாமே இங்கே லோக்கல்லேயே வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஆக்டிவேட் காட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சீல்டு காட்டணும். உங்களுக்கு ஆக்டிவேட் ஸ்டாக் வந்து 16, 17, 15 எல்லாமே 13 வரைக்கும் இன்றைக்கி இருந்துச்சு என்கிட்ட. S25 அல்ட்ரா வரைக்கும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக்காக அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து அதை சோல்ட் அவுட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இன்கேஸ் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். வீக்லி ஒரு வீடியோவாச்சும் கண்டிப்பாக போட்டுறேன். அதாவது அவைலபிள் ஸ்டாக் வீடியோ. நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, டைமே இல்லாமல் நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்களா? போங்கடா வேஸ்ட்டாக. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, வேஸ்ட்டான டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டைம் ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க? போய் வேறு ஏதாவது வீடியோ பாருங்கடா. நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க வேஸ்ட்டாக. நான் அதை கண்டுக்க கூட மாட்டேன். அந்த கமெண்ட்ஸ் கூட படிக்க கூட டைம் இருக்காதுங்க மேக்ஸிமம். சில பேருக்கு நல்லா இருந்தால் ரிப்ளை கொடுப்பேன், இல்லை அதை கண்டிக்காமல் போயிடும், டெலிட் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. வேஸ்ட்டாக டைம் வந்து கமெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அது சொல்லிடுறேன். அப்புறம் நம்மள்ட்ட மேக்ஸிமம் இப்போ வந்து ரெகுலராக ஸ்டாக் வர ஆரம்பிச்சு. வாட்சும் இருக்குது. வாட்சோட ரெகுலர் கலெக்ஷன் போடல. ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டு அதே வாட்ச் தான் இப்போ வரைக்கும் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ வந்து வாட்ச் கலெக்ஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த அப்டேட் வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? பை பாய், see you.